நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்ம வளரைக்குள்ள சில விடயங்களை சொல்லியிருப்பார்கள். ஒரு விடயத்தை செய்யும் போது, ஒரு விடயத்தை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அறிவுபூர்வமாக சிந்தித்து நிதானமாக சொல்லுங்க, பேசுங்க, பண்ணுங்க அப்படின்னு. அதோட அர்த்தமே இப்ப பல பேருக்கு புரிந்திருக்கும். காரணம் என்னன்னா, பிரியங்கா அவர்களுக்கு நடந்த கொடுமை, பிரியங்கா அவர்கள் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்த ஒரு நபர், அதுக்கப்புறம் சோசியல் மீடியால காசுக்கு வேலை செய்யற கூட்டத்துக்கு காசை கொடுத்து ஒரு தப்பை பண்ண நபர் முந்திக்கிட்டு இந்த தப்பை இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப அதை எப்படியான மனிதர்கள் அப்படின்னா, அறிவு வளர்ச்சி காணாத நபர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கடவுள் படைக்கும் போது மூளைக்கு பதிலாக களிமண்ணை வச்சு படைச்சிட்டாரான்னு தெரியல, அப்படிப்பட்ட நபர்கள். அப்புறம் இந்த நபரை போல வன்மத்தில் இருக்கிற நபர்கள் கண்மூடித்தனமாக ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு கேட்டுட்டு பண்ணுகின்ற விடயங்கள், பேசுகின்ற வார்த்தைகள் ரொம்ப கேவலமாகவும் இருக்கு, கவலையாகவும் இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள 20 கேமராக்கள்ல இந்த பொய் குற்றச்சாட்டை சுமத்தின நபர் பண்ண விடயங்கள் பதிந்திருப்பது, அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த நபர் இவங்க சொன்ன குற்றச்சாட்டை இவங்க பல தடவை இவங்க கடந்து வந்த வாழ்க்கையில பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியால பல விடயங்கள் போது, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் எப்படி பண்ணுது அப்படின்ற உண்மைகள், இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. மக்களை, ஃபர்ஸ்ட் இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய டனிஸ் வியூ இந்த சேனல்ல 10 வீடியோ இந்த டாபிக்ல போட்டிருப்பேன். டனிஸ் வியூல 10 வீடியோ, டனிஸ் டாக்ல ஒரு 7-8 வீடியோ. ஒரு வீடியோல கூட பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபரோட பேரை நான் சொல்லல. எனக்கு அப்படி ஒரு கேவலமான ஒரு விடயத்தை பண்ண நபரோட பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதன் மூலம் எனக்கு வியூ வர எனக்கு விருப்பம் இல்லை. அந்த நபரோட பேருக்காக வியூ வர எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப கேவலமான விடயம் அந்த நபர் பண்ணது. அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த நபரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ இல்ல அவரை பற்றி தெரியாத ஒரு விடயத்தை கற்பனையாகவோ நான் பேசவில்லை. அதே நேரத்தில் பிரியங்கா அவர்கள் பக்கம் இருக்கிற உண்மை, விஜய் டிவி, குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அங்கே இருந்த நபர்கள், கண்ணால் பார்த்த நபர்கள் என்னத்தை சொன்னார்கள், அதை நான் சொல்றேன். அதே நேரத்தில் பிரியங்கா அவர்களை பற்றி தெரிந்தவர்கள் பல நண்பர்கள் எனக்கு பழக்கம். அப்போ ஒரு 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 வழக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா, அங்க இருக்கிற நீதிபதிக்கு என்ன தேவை? கண்ணால் கண்டவர்கள், அந்த இடத்துல இருந்தவர்கள், அவர்களுடைய சாட்சி. அடுத்து இதற்கான வேறு ஆதாரங்கள், இப்ப கேமரா, காணொலி வடிவிலோ அல்லது ஒளி வடிவிலோ இதற்கு ஆதாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த ஆதாரமும் பிரியங்கா அவர்கள் பக்கம் இருக்கு. பிரியங்கா எந்த தவறுமே பண்ணவில்லை. பிரியங்காக்கு எதிராக பண்ணவர் தான் வன்மத்தில் பண்ணியிருக்கார். அது மட்டுமில்லாமல் அவரது கடந்து வந்த வாழ்க்கையை பார்த்தா சீசன் 4 குக் வித் கோமாளியில் சுனிதா அவர்கள் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்தோட ஃபுட்டேஜும் இருக்கு. அவங்க கிட்டேயும் அப்படி தப்பான அவங்கள நோடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. காரணம் வன்மம், பொறாமை. சிவாங்கி அவர்களோட அம்மாவோட இப்படி பல தடவை இவங்க இப்படியான விடயத்தை பண்ணியிருக்காங்க. இதற்கு முதல் வேற ஒரு சேனல்ல வேலை செய்தார்கள். அந்த சேனலில் இங்கே வர காரணமும் இப்படியான விடயங்கள். சில பத்திரிகையில் இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள், இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஒரு மியூசிக், அதுக்கு முன்னுக்கு ஒரு பேர் வரும், அதுல இவங்க பண்ணியிருப்பாங்க. லைவ்ல வரும். அதுல எனக்கு தமிழ் தெரியாது, தமிழா எனக்கு தமிழ் வராது அப்படின்ற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட பக்கத்து வீட்டு நபர்களை கால் பண்ணி இவங்க நடிக்கிறாங்க, தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சில வீடியோக்கெல்லாம் சில பேர் சொல்றாங்க. பட் நான் அதெல்லாம் பார்க்காத விடயத்தை நான் கொண்டறே இல்லை. ஸோ இப்படி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போச்சுதுன்னா, அதுல நீதிபதி ஒரு நபர் குற்றமற்றவர் அப்படி என்பதை சொல்றதுக்கு அத்தனை விடயங்களும் 200% பிரியங்கா அவர்கள் பக்கம் சாதகமா இருக்கு, அவங்க நல்லவங்க அப்படின்னு. ஆனா இந்த நபர் வன்மத்தில் இருக்கும் நபர் தான் அப்படி என்பதற்கு அத்தனை சாட்சிகளும் 100% இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சில சோசியல் மீடியால இந்த குற்றம் சுமத்தின நபருக்காக கருத்து தெரிவிக்கும் நபர்கள், பக்கனுக்கு நபர்கள் பார்க்கக்குள்ள அவங்க மனசாட்சிப்படி வேலை செய்யல, மனசாட்சிப்படி பேசல, காசு வாங்கி போட்டு அதுக்கு தான் பண்றாங்க அப்படி என்பது முக்கியமாக இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் இருப்பார்கள். அவங்க எல்லாம் இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் என்றது தெளிவா தெரியுது. அதே நேரத்தில் பெய்ட் வியூ, பெய்ட் லைக், பெய்ட் கமெண்ட் மூலம் அந்த குற்றத்தை சுமத்தின நபரை கேவலமான விடயங்கள் பண்ணுவது தெளிவா தெரியுது.
இது வந்து நான் வந்து சில நண்பர்களோட பேசக்குள்ள முக்கியமாக சட்டத்துறையில் இருக்கிற நண்பர்கள், படித்த நண்பர்கள், பெரிய இடத்துல இருக்கிற நண்பர்கள், அறிவுள்ள பல மக்கள், படிக்காத மேதைகள் பல மக்கள், அவங்களுக்குள்ள கொமனா பேசக்குள்ள அவங்களுடைய கருத்து இதுதான். ஒரு பொய்ய எப்படி உண்மை மாதிரி பண்ணுவதற்கு இந்த கூட்டம் வேலை செய்யுது அப்படி என்பதை தெளிவாக வந்து சொல்லியிருந்தார்கள். அடுத்தது இன்னொரு விடயம் வந்து இந்த குறும்படம் என்றது என்ன அப்படின்னா, இந்த குற்றத்தை சுமத்தின நபர் சொல்லியிருப்பாங்க, நாங்க எங்கட வேலையை பார்க்குறோம், நீங்க எங்கட வேலையை பாருங்க, தலையிடாதுங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா டொமினேஷன் என்ற மாதிரி அந்த நபர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நபருக்கு எதிராக எக்கச்சக்கமான குறும்படங்கள் வருது. அதுல ஒரு குறும்படம் அந்த டிக் ஒரு ஷோன்னு வந்துச்சு. அங்க ஆங்கர் வந்து பாலாவும் கீக்கியும், சந்தானு அவர்களுடைய மனைவி. அப்போ அவங்கள வேலை செய்ய விடாம இந்த நபர், குற்றத்தை சுமத்தின நபர் பண்ற கேவலமான விடயம் இருக்கு பாருங்க, பேச்சு இருக்கு பாருங்க. அப்ப பல மக்களை குறும்படம் போட்டு காமிக்கிறாங்க. இப்படியே சொன்னீங்களே, இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, இவங்க சோறு சாப்பிட்றாங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றாங்களான்னு. அப்படி எனக்கு புரியல மக்களே. இப்படியான பிறவிகளும் இந்த உலகத்தில் இருக்க நினைக்கக்குள்ள சத்தியமா கவலையா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் சொல்வதையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒரு 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 நபரை பற்றி மனசாட்சி இல்லாம கமெண்ட் பண்ற, கருத்து தெரிவிக்கிற ஒரு கூட்டமும் இந்த உலகத்துல இன்னும் இருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள ஒருவேளை அதனாலதான் இப்படி இந்த சில வியாதிகள் இந்த உலகத்துக்கு வருது போல இருக்கு. ஓகே மக்களை, இது வந்து சோசியல் மீடியாவில் பிரியங்கா அவர்கள் பக்கம் இருக்கிற உண்மை ஆதாரங்கள் அத்தனையும் வெளிச்சப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பிரியங்காக்கு எதிராக குற்றத்தை சுமத்தின நபர் அவங்களுடைய காசை கொடுத்து பிஆர் டீமை வச்சு பண்ற கேவலமான விடயங்களும் வெளிப்படையா வெளியில வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டத்துக்கும் மனசாட்சிப்படி நேர்மையா பேசுற மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த விடயம் பிரியங்கா அவர்கள் விடயத்துல வந்து டனிஷ் வியூ இந்த சேனல்ல ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். டனிஷ் ஸ்டோக்ல ஒரு 7-8 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். நான் போட்ட எந்த வீடியோக்கள்லையுமே அந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின அந்த நபரோட பேர் எனக்கு போட விருப்பம் இல்லை. அவங்க பண்ணது ரொம்ப கேவலமான ஒரு விடயம், ஒரு மனித பிறவி வந்து பண்ணக்கூடாத ஒரு விடயம் அந்த நபர் பண்ணியிருக்கு. ஒருவேளை பிரியங்கா அவர்களுடைய பேரை மறைமுகமாகவும் விஜய் டிவியோட ஷோவை போட்டாலும் அதுல வியூ வரும், மில்லியன் வியூ வரும். ஸோ அதுல மில்லியன் காசு வரும், அதன் மூலம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியல. சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த நபரோட பேர் நான் போடவே இல்லை. அதே நேரத்தில் அந்த நபரை பற்றி நான் வந்து கண்ணால் காணாத விடயம், தெரியாத ஒரு விடயம், அதை பற்றி நான் பேசவே இல்லை. தனி மனித தாக்குதல் வந்து நான் நடத்தவே இல்லை அந்த நபரை பற்றி. ஆனா இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம், முக்கியமா இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் இருப்பானுங்கல்ல, அவனுங்களோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விடயத்துல பிரியங்கா அவர்கள் மீது தனி மனித தாக்குதல் நடத்தியிருப்பார்கள். ஒரு கண்ணால் காணாத விடயத்தை ஒரு கற்பனை பண்ணி எப்படி அப்படின்னு பண்ணியிருப்பார்கள். இதுதான் சொல்வது ஒரு மனிதன் மனசாட்சி படி பேசுவதற்கும் காசுக்கு வேலை செய்வதற்கும். நான் போட்ட வீடியோக்கள் பிரியங்கா அவர்கள் பண்ண பல நல்லதுகளை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனா இங்க காசுக்கு வேலை செய்யற கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நபரை கீழே விழுத்ததுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுது. அந்த குற்றத்தை சுமத்தின நபர் இப்படி நல்லவங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இருந்தா தானே சொல்றதுக்கு. இதுதான் வித்தியாச மக்களை, ஒருத்தர் மனசாட்சி படி பேசுறதுக்கும் காசுக்கு வேலை செய்யறதுக்கும். ஸோ இது வந்து இப்போ பிரியங்கா அவர்கள் விடயத்துல இந்த நடந்து கொண்டிருக்க விடயம் ஒரு பொய்யான விடயத்தை உண்மை அப்படி என்று காமிப்பதற்கு அந்த குற்றத்தை சுமத்தின நபர் பண்ணுகின்ற விடயங்கள், காசுக்கு கொடுத்து வச்சிருக்கிற கூட்டங்கள், இதெல்லாம் பார்க்கல சத்தியமா வேதனையா இருக்கு. சில மக்கள் இன்னும் ஏன் வந்து இப்படி கண்மூடித்தனமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள கவலையா இருக்கு. ஒருவேளை கடவுள் படைக்கும் போது எல்லாருக்கும் வைக்கிற அந்த அறிவு, அந்த மூளைய, சிந்தனை திறனை வந்து இப்படி பிரியங்கா அவர்களை பற்றி தெரியாம கேவலமா கமெண்ட் பண்ற நபர்களுக்கு பிறப்பிலேயே அந்த மூளையை வைக்க மறந்துட்டாரா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிரியங்கா எதிராக கமெண்ட் பண்றவர்களுக்கு ஒரு சிந்தனை திறனே இல்லை. ஒரு பக்கம் ஒரு ஒன்று வந்திருக்கு, இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. பல பெரிய மீடியாக்கள் இருப்பவர்கள் நேரடியாக டிவியோட பேசி, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேசி என்ன நடந்துச்சுன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. கூட இருந்த நபர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதை பார்த்தவர்கள். அதுக்கப்புறம் இந்த விடயத்தை பார்க்காம ஈவன் குற்றத்தை சுமத்தின நபர் கூட வெளிப்படையா பிரியங்காவோட பேரை அவங்களை சொல்லல, என்ன நடந்துச்சுன்னே சொல்லல, எந்த ஆதாரமுமே வந்து இல்லை. அதோட ஒரு ஃபேக்கான ஆடியோ போகுது. அப்ப அதெல்லாம் சிந்திக்காம சில மக்கள் செயற்படுறத பார்க்கக்குள்ள பாவம் படம் தான் என்னால முடியும். சரியா? இப்படி 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 ஒரு ஏமாளிகளா பிறந்து ஏமாளிகளா இருந்து ஏமாளிகளா இந்த உலகத்தை விட்டு போறாங்களே, என்ன வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என்னால் அவங்கள பார்த்து கவலைத்தான் பட முடியும். சரிங்களா? ஓகே மகளே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.